हरे रामे कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहं श्रीमद्भोगेन्द्रयोगीन्द्रदेशिकेन्द्रमुपास्महे ख्यातश्रीरामदूतः पवनतनमुखः पिङ्गलाक्षशिखावान् सीताशोकापहारी दशकविटी लक्ष्मणप्राणदाता आनेता वेषजाद्रिर्लवणजलनिधिर्लङ्कणे यः समर्थः वीरश्रीमान् हनुमान् मौनसिवचन् कार्यसिद्धिं तनोतु राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितसमुद्दिं तं भक्तकोलाहलं भजे पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासकार्यम् अतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। सद्गुरुनाथ महाराज की। अनिर्वचनीयं नाम वैभवम् अनिर्वचनीयं नाम वैभवम् पवनकुमारो वेत्ति नाम रसं पशुपतिरेव वेत्ति नाम बलम् अनिर्वचनीयं नाम वैभवम्। குருநாதர் இந்த கீர்த்தனையில நாம வைபவத்தை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அனிர்வச்சனீயம் நாம வைபவம். நாம வைபவத்தை சொல்ல முடியாது, வாச்சாம கோச்சரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, நாம வைபவத்தை சொல்லி முடியாது, ஆனா நாம வைபவத்தை தெரிஞ்சவாளுடைய பெருமையை சொல்றேன் அப்படின்னு சொல்றார். பவன குமாரோ வேத்தி நாமரசம். அதுல முதல்ல யாரை சொல்றாருன்னா ஆஞ்சநேய சுவாமியை தான் சொல்றாராம். நம்மலாம் கடைசியா முடிக்கும் போது ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் அப்படின்னு சொன்னா பஜனையே முடிஞ்சிருது. ஆனா இங்க முதல்ல சொல்லும் பொழுது ஆஞ்சநேயரை சொல்றாரு. ஏண்டான்னா அவருக்கு தான் அந்த நாம ரசத்தினுடைய மகிமை தெரியுமா. ராமச்சந்திர சுவாமி அவதார காரியம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு எழுந்தருளும் பொழுது ஹனுமாரை பற்றி கேட்குறார். வைகுண்டத்துக்கு வரையலா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்லிட்டார், நான் வரல, அங்கே நீங்கள் எப்படி இருப்பேன் அப்படின்னா, நான் அங்கே சதுர்புஜ சங்க சக்கர கதாதாரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவர் சொன்னார், சங்க சக்கர கதாதாரியாக இருக்கிறது பெருமாளாக எனக்கு பிடிக்காது, எனக்கு ராமர் இடத்துல தான் இஷ்டம். ஸ்னேகோ மே பரமோ ராஜன் த்வயி திஷ்டதி நித்யதா பக்திஷ்ச பரமா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி. எனக்கு கோதண்டபாணியான ராம் லல்லாவா இங்கே அயோத்தியில் எழுந்தருளி இருக்கேலே, அவர்கிட்ட தான் எனக்கு இஷ்டம் ஜாஸ்தி அப்படின்ட்டார். சரி, இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இங்கே இருந்துட்டு யாரெல்லாம் ராமாயணம் சொல்கிறாளோ, யாரெல்லாம் ராமாயணம் படிக்கிறாளோ, அங்கே அவள் முன்னாடி இருந்துட்டு ஆடிண்டே அந்த ராமகுணத்தை கேட்பேன். அதனால் நாம ரசத்தில் ருச்சி உள்ள அவர் மோட்ச ரசம் கூட வேண்டான்னு சொல்லிட்டார். பவன குமாரோ வேத்தி நாமரசம் பசுபதிரேவ வேத்தி நாம பலம். அந்த நாம பலம் யாருக்கு தெரியும்டான்னா பரமேஸ்வரனுக்கு தான் தெரியுமா. ஏன்னா மோட்சங்கிறது ரொம்ப துர்லபம். முனிவர்கள் ஞானிகள்லாம் அந்த ஞானத்வாரா தான் மோட்சத்தை அடைய முடியும். அப்படி இருக்க இந்த சிவபெருமான் என்ன பண்ணுற, காசியில் போகிறவா எல்லாருக்கும் ஃப்ரீயாக மோட்சத்தை கொடுத்துட்டுருக்கார். எறும்புலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் இப்படி மோட்சத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாரே. அவர் எந்த பலத்தினால கொடுக்குறாருன்னா நாம பலத்தினால கொடுக்குறாராம். ஜன்ம ஜன்ம முனி ஜதனு கடாயி
अंतराम कही आवत नाही, जासु नाम बल शंकर काशी, देत सब ही समगति अविनाशी, जन्म जन्म मुनि जतनु कराही. ஜென்ம ஜென்மமா முனிவர்கள்லாம் பிரயத்னப்பட்டும் அந்தராம கஹி ஆவத் நாஹி, கடைசி காலத்தில் ராமான்னு வாயில் வரமாட்டேங்கிறது. ஆனால் இவர் என்ன பண்ணுறார், காசியில் போகிறவ எல்லாருக்கும் கர்ண மந்திரம் எந்த நாம பலத்தினால மோட்சத்தை கொடுக்குறாரோ அதனால் அந்த நாம பலம் சிவபெருமானுக்கு தான் தெரியுமா. பவன குமாரோ வேத்தி நாமரசம் பசுபதிரேவ, வேத்தி நாம பலம் அநிர்வச்சனீயம், நாம வைபவம் வால்மீகி முனி, வேத்தி நாம குணம் விப்ரகுச்சேலோ, வேத்தி நாம தனம் அநிர்வச்சனீயம், நாம வைபவம். அந்த நாம குணம் யாருக்கு தெரியும்னா வால்மீகி மகரிஷிக்கு தான் தெரியுமா. ஏன்னான்னா ராமாயணத்திலே 2 கதை வருது. விஸ்வாமித்ரர் அந்த அவர் திரிசங்கு இல்லை விஸ்வாமித்ரர் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் க்ஷத்ரியராக தான் இருந்தார். அவர் தபஸ் பண்ணி அந்த பிரம்மரிஷியாக அவ்வளோ பிரயத்னப்பட்டார். ஆனால் வால்மீகியோ கிராத்தோ குண் முனிஷ் என்னாம ஸ்மிருதி மாத்திரேன தக்த துர்ஜாதி கில்பிஷா, கிராத்தோ பூன் முனிஷேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதா. அப்படி இருக்க கிராத்தனாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது நாரதர் இவருக்கு உபதேசம் ராமநாம உபதேசம் பண்ணும் பொழுது கூட அவருக்கு ரேப்பம் ஸ்டார்டிங் லெட்டராக இருந்தால் சில பேருக்கு வர்றது சமமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ராமான்னு ஃபஸ்ட்டு சொல்ல வரலையாம். உலுட்டா ஜபு மரான்னு சொல்லி அந்த நாம குணம் அவர் என்ன பண்ணிடுத்துன்னா அந்த ராம குணத்தையே ஆதிகாவியமான ராமாயணத்தையே எழுதும்படியாக பண்ணிடுத்து. அதனால் நாம குணம் அந்த வால்மீகி முனிவருக்கு தான் தெரியுமா. வால்மீகி முனிர் வேத்தி நாம குணம் விப்ரகுச்சேலோ, வேத்தி நாம தனம். அந்த நாம தனத்தினுடைய மகிமை குச்சேலருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம க்ஷமணம் பண்ண போகிறோம் அவரோட கதை தான். அப்புறம் சொல்லிட்டு வரார், பிரஹ்லாதோபி வேத்தி நாம சுகம் பிரேமிக ஏவ, வேத்தி நாம ஜபம் அநிர்வச்சனீயம், நாம வைபவம். நாம சுகத்தினுடைய மகிமை யாருக்கு தெரியும்னா பிரஹ்லாதனுக்கு தான் தெரியுமா. ஏன்னா பிரஹ்லாதனை ஹிரண்யகசிபு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். சசூலைரா வித்த சுபகுமதிதோ திக்கஜகணைஹி மகாசர்ப்பைர்தஷ்டோப்யனசனகராகார விதுதா கிரீந்திராவக்ஷிப்யோ அஹ பரமாத்மன்னை விபோ த்வைன்யஸ்தாத்மத்வாத் கிமபி நநிபீடாம் அபஜத. இப்படி அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் ஹிரண்யகசிபு. மலையிலேருந்து தள்ளுறான், விஷம் கொடுக்குறான், பாம்பை விட்டு கடிக்க பண்ணுறான். இப்படி இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் பிரஹ்லாதன்ட்ட போய் கேட்டால் எனக்கு கஷ்டமே இல்லை அப்படிங்கிறார். ராமநாம ஜபதாம் குதோ பயம் சர்வதாபசமனைக்க பேஷஜம் பஷ்யதாத்தமகாத்திர சந்நிதௌ பாவகோபி சலிலாயத்தே துனா. நெருப்பில் போட்டால் சுடுறதா அப்படின்னா எனக்கு சுடலை, ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான். ஏன்னா அவன் அந்த நாம சுகத்தை அனுபவிக்கிறதுனால மற்ற தேவனுக்கும் அவனுக்கு கஷ்டமாக தெரியல. பிரஹ்லாதோபி வேத்தி நாம சுகம் பிரேமிக ஏவ, வேத்தி நாம ஜபம் அநிர்வச்சனீயம், நாம வைபவம்.
அந்த நாம ஜபத்தினுடைய மகிமை யாருக்கு தெரியும்னா தனக்கு தான் தெரியும்னு குருநாதர் சொல்லிக்கிறார். ஏன்னா சொல்லிக்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நாம ஜபம் எடுத்து வச்சு ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. காலம்பர பிரபோதனம் அடுத்தோ இல்லையோ நாம ஜபத்துக்கு போயிடுவார். அப்படி தனக்காக இல்லை, லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. அந்த நாம ஜபத்தினுடைய மகிமை தனக்கு தான் தெரியும் அப்படி சொல்லிக்கிறார். அந்த நாம தனத்தினுடைய பெருமை குச்சேலருக்கு தெரியும் சொன்னோமே, அவருடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணுவோம். விஷ்ணுராதேன சம்பிருஷ்டோ பகவான் பாதராயணிஹி வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோ ப்ரவீத். பலராமருடைய தீர்த்த யாத்திரையை சொன்னோடனே பரீட்சித் கேட்குறார், எனக்கு கிருஷ்ண கதையை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டோடனே இவர் இந்த கதையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதே அவருக்கே ஒரு தழுதழுத்து வந்துடுறது, கத்கதம் ஆயிடுறார். ஏன்னா 2 கதை சொல்லும் பொழுது நிமக்ன ஹிருதயோ ப்ரவீத், ஒன்று பிரம்மமோகனம் சொல்லும் பொழுது, அப்புறம் இந்த குச்சேலோபாக்கியானம் சொல்லும் பொழுது. ஏன் பிரம்மமோகனம் சொல்லும் பொழுது அப்படி நிமக்ன ஹிருதயமாக ஆயிட்டாருன்னா அப்போதான் ராதாகிருஷ்ண விவாகம் நடந்த சமயமா. அதனால் அந்த கதை சொல்லும் பொழுதும் நிமக்ன ஹிருதயோ ப்ரவீத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமகா விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியகா. கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித், கிருஷ்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணனுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காளே. அவன் கோகுலத்துக்கு போனால் அவனுக்கு ஸ்ரீதாமா, சுபலன், சோக கிருஷ்ணன், அம்சு, அர்ஜுனன், இப்படி கோபால பாலர்கள்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. அவாலாம் இல்லையா. அப்புறம் அவன் உத்தவன், சாத்விகி முதலிய ஃப்ரெண்ட்ஸ்னான்னா அவாலும் இல்லையா. அர்ஜுனன் முதலியவான்னா அந்த மாதிரி இல்லையா. இவர் பிராமணோ பிரம்மவித்தமகா, கிருஷ்ணனுக்கு ஒரு பிராமண ஃப்ரெண்ட் இருந்தாராம். அவர் பிராமண ஃப்ரெண்டாம். பிராமண ஃப்ரெண்டுன்னா வெறும் ஜென்மத்தினால மட்டும் பிராமணர் கிடையாது, பிரம்மவித்தமகா. இங்கே தமப்பிரத்தியம் சொல்றார், சூப்பர்லேட்டிவ். வித்தகா பிரம்மவித் தரஹா பிரம்மவித் தமகான்னு சூப்பர்லேட்டிவ்ல சொல்றார். ஏண்டான்னா இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவோடையே படித்த ஃப்ரெண்டாம். பரமாத்மா கூட படித்தவர் மட்டும் இல்லை, அந்த பரமாத்மா தான் நம்ம கூட படிக்கிறான்னு தெரிஞ்சுட்டு படித்த ஃப்ரெண்டாம். பிரம்மவித்தமகா விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியகா. விரக்தரா இருக்கார், இந்திரியங்களை ஜெயிச்சவரா இருக்கார், பிரசாந்தாத்மாவாக இருக்கார், எப்போதுமே சாந்தமாக இருக்கார். ஏன்னா அவர் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டுங்கிறதுனாலே பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியகா. குச்சேல நாமா பவதஸ்ஸ தித்யதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜஹ त्वदेकरागेण धनादि निस्पृहो दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी समानशीलापि तदीयवल्लभा तदैव नो चित्तजयं समेयुषी. இப்படி இவர் இருக்காரே, பிரசாந்தாத்மாவா ஜிதேந்திரியரா இருக்காரே. இவர் சன்னியாசியோன்னா சன்னியாசி இல்லையாம், கிரகஸ்தராம். கிரகஸ்தரா இருந்தா ஏதாவது விருத்தம் வேணுமே அப்படின்னா எதிர்ச்சயோபபன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமீ தஸ்ய பார்யா குச்சேலஸ்ய க்ஷாமா ச ததாவிதா. பட்டத்ரி சொல்லும்போது குச்சேல நாமா பவதஸ்ஸ தித்யதாம். குச்சேலர்னா என்ன அர்த்தம்? அவர் உண்மையான பேர் சுதாமான்னு பேர். ஆனால் குச்சேலர்னா என்னன்னா அழுக்கு வேட்டி கட்டின்னு இருக்கவர். ஏன் இப்படி சொல்கிறேன், நீங்கள் சுதாம நாமா பவதஸ்ஸ தித்யதான் ஆரம்பிங்கோலே அப்படின்னு குருவாயூரப்பன் சொன்னால்
அதெல்லாம் கிடையாது. நான் இப்போ 80வது தசகத்துக்கிட்ட வருது. நான் 80 நாளாக வந்து உனக்கு நாராயணியை சொல்லின்னு இருக்கேன். இங்கே இருக்கிறவாலாம் என்னை நாராயணிய பட்டத்ரி சொல்லாமல் வாத்தக்கார பட்டேத்ரிங்கிறா. நீ என் வாத்தரோகத்தை முதல்ல மாற்று, அப்புறம் மாத்துறேன், நான் குஜேலன் தான் சொல்லுவேன்னு. குஜேல நாமா பவதஸ்ஸ தீர்த்தியதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜஹா. அப்படி எதிர்ச்சையோபண்ணேன்னு வர்த்தமானோ கிருகாஷ்டமி. எதிர்ச்சையா என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு குடும்பம் நடத்துறாராம். குருநாத்தல் சொல்வா, எதிர்ச்சையானா கிருஷ்ண கிருப்பையா என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு குடும்பம் நடத்துறார். தஸ்ய பாரியா குச்சைலஸ்ய க்ஷாமா ச ததாவிதா. பட்டத்ரி சொல்லும் பொழுது சமானசீலா பிததீய வல்லவா ததைவ நோ சித்த ஜெயம் சமேயுஷி. அவருக்கு சமமாக இருக்கிறவர் தான், இருந்தாலும் ததைவ நோ சித்த ஜெயம் சமேயுஷி, அவர் அளவுக்கு மனசு பக்குவம் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரை விட ஜாஸ்தி பக்குவம் உடையவலாம். இங்கே இவர் சொல்கிறார், சுகர் சொல்றார், க்ஷாமா ச ததாவிதா. க்ஷாமான்னு சொல்கிறார். க்ஷாமானா பசியை பொறுக்கிறவள்னே பேராம். தனக்கு ஏதாவது எதிர்ச்சையாக என்ன கிடைக்கிறதோ அதை குழந்தைகளுக்கும் ஆத்துக்காருக்கும் கொடுத்துட்டு தான் பசியை பொறுத்துண்டு அவர் சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண கதையே கேட்டுண்டு வாழ்ந்துன்னு வராலாம். இப்படி இருக்கும் பொழுது பதிம்ரதா பதிம் பிராக லாயதா வதனேன சா தரித்ரா சீதமானாசா வேபமானாபிகம்ய ச. பதிம்ரதா பதிம் பிராக லாயதா வதனேன சா. இப்படி இருக்கும் பொழுது அவர் ஆத்துக்காட்ட போய் ஒரு லௌகீகமாக ஒரு விஷயம் பேசணுமே அப்படின்னு லாயதா வதனேன சா கொஞ்சம் வாடின்னு பேசுகிறாளாம். நனு பிரம்மன் பகவதவா சகா சாட்சாத் ஸ்ரீயப் பதிஹி பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச பகவான் சாத்வதர்ஷபகா. நீங்கள் எப்போதும் சொல்வேன் அடிக்கடி, நான் கிருஷ்ணனோட படித்தவன் துவாரகாதீசன், அவர் சாக்ஷாத் பரமாத்மான்னு எப்போதும் கிருஷ்ண கதை சொல்லிகிட்டே இருப்பார் இவர். இப்படி நீங்கள் சொன்னேலே அவர் தான் சாக்ஷாத் பகவான் ஆச்சே, அவர் பிரம்மண்ய தேவராச்சே, அதாவது பிராமண பக்தராச்சே. அதனால் நீங்கள் அவர்கிட்ட போய், அவளுக்கு தெரியறது பகவான் நமக்கு கிருப்பை பண்ண போகிறான்னு தெரியறது, அது எதுக்கு நம்ம இங்கேருந்தே வாங்கிப்போமே, இங்கேருந்து அவர் அனுகிரகம் பண்ணார் இல்லாமல் குச்சேலர் போனார் கிருப்பை பண்ணார்னு இருக்கட்டுமேன்னு சொல்கிறாளாம். நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சாத் ஸ்ரீயப் பதிஹி. அப்படி இருக்கவர் ஸ்மரத பாத கமலம் ஆத்மானமபி யச்சதி. அவர் தன்னை நினைக்கிற வாழ்க்கை தன்னையே கூட கொடுத்துடுவாரே அப்படிங்கிறா. தன்னையே கொடுக்குற தெய்வம்னா குருநாதர் சொல்வார், பாண்டுரங்கன் தான் தன்னையே கொடுக்குற தெய்வமா. ஏன் பகவான் இடுப்பில் கையை வச்சுருக்கான்னு பல பேர் பல அர்த்தம் சொல்லுவா. ஆதிசங்கரர் சொல்கிறார், பிரமாணம் பவாப்தே விதம்மா மகானாம் நிதம்பக்கராப்யாம் திருதோ ஏன தஸ்மாத் திதாதுர்வசத்யை திருதோ நாபிகோஷ பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம். இந்த தன்னை ஆசிரியச்சவாளுக்கு இந்த சம்சார சாகரம் கிடையாது, வெறும் இடுப்பளவு ஜலம்தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பகவான் இடுப்பில் கை வச்சுருக்கானா. ஜனாபாய் சொல்கிறா, அவனுக்கு நாம்தேவ் கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா. நாம்தேவ் கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா. ஜனாபாயி மனே தேவா போலோ அபங்கா. ஜனாபாயி மனே தேவா போலோ அபங்கா. नाचत डोलत देवाचा गलल पीतांबर. नाचत डोलत देवाचा गलल पीतांबर. सावत होई देवाय से बोले कबीरा. सावत होई देवाय से बोले कबीरा. நாமதேவர் அங்கே அபங்கம் பாட ஆரம்பித்தோடனே
பகவானால் யோக பீடத்தில் நிற்க முடியலையா, அந்த பஜனையில் குதிக்கணும்னு ஆசை வந்துடுதான். அதனால் அங்கேருந்து பொறுமையாக அந்த யோக பீடத்துலேருந்து இறங்கி நைஸாக வந்து அங்கே ரங்கத்வாரத்துக்கு வந்து பகவான் வந்துட்டார். அதனால் नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. நாமதேவரே அபங்கத்தை நிறுத்தாதீங்கோ, நன்னா பாடுங்கோ பண்ணுங்கோன்னு ஜனாபாய் சொல்கிறா. சொல்லும் பொழுது பாண்டவன் என்ன பண்ணா, கரெக்டாக குதிச்சுன்னே இருக்கணும், மெதுவாக எந்தெந்த இதுக்கு பிடிக்கணும். அவன் பாட்டுக்கு ஓவராக பரவசமாகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குதிச்சு சுற்றி சுற்றி குதிக்கிறான்னா, சுற்றி சுற்றி குதிச்சதில் என்ன ஆச்சு, அவன் பீதாம்பரம் அவுந்து போயிடுது. அவுந்து போனால் அதை கட்டிக்க போனால் டைம் ஆயிடுமே, இந்த அபங்கத்தில் இந்த 2 லைன் மிஸ் ஆயிருமேன்னு அவன் நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அதை வந்து சரி கட்டிக்க போனால் லேட் ஆகிடும், இடுப்பில் கை வச்சுடுவோம். இடுப்பில் கை வச்சுட்டா பீதாம்பரமும் அவராது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கு அப்படிங்கிறதுனால இடுப்பில் கை வச்சுட்டு அவன் நிறுத்தலை குதிக்கிறத, அப்பயும் குதிச்சுட்டே இருக்கான். உடனே கபீர்தாசர் பார்த்தார். கபீர்தாசர் வந்து ராம பக்தர். அதனால் சாவத்து ஹோயி தேவாய் சே போலே கபீரா, ராம பக்தாலாம் அப்படி குதிக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டா. நம்மன்னா கிருஷ்ணன் வந்து நிருத்தமாடு கண்ணா நடனமாடு கிருஷ்ணா வெண்ணதராம் கோபாலா முகுந்தா வெண்ணதராம் கோபாலா. கிருஷ்ண பக்தாலான்னா இன்னும் ஒரு உருண்டை வெண்ணெய் சாப்பிட்டு இன்னும் தெம்பா ஆடுன்னு நம்ம சொல்லுவோம். அவர் ராமபக்தராக இருக்கிறதுனால போதும் போதுங்கிறார். அப்படி அதனால் இடுப்பில் கை வச்சுன்னு இருக்காங்கிறா ஜனாபாய். அப்புறம் சொல்கிறா, ரொம்ப நேரம் யாருக்காவது நம்ம காத்துன்னு இருந்தோம்னா, ரொம்ப நேரம் யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவள் வரலையேன்னு இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு எதிர்பார்ப்பா. அதே மாதிரி பகவான் நமக்காக இடுப்பில் கை வச்சுட்டு நம்ம பக்தாலாம் வரணுமேன்னு நமக்காக காத்துன்னு இருக்கிற தெய்வம் பாண்டுரங்கனா, அதனால் இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கானா. இது எல்லாத்துக்கானும் நம்ம குருநாதர் ஒன்று சொல்வார். ஏன் பகவான் இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கான்னா, அவனுக்கு தன்னை ஆசிரியிச்சவாளுக்கு இதை கொடுத்து அதை கொடுத்துன்னு போகிறோன்னு தோணலையாம். பக்தாளுக்கெல்லாம் அவள் கொடுத்தாலும் வாங்கிக்கவும் மாட்டா. हेची हेची माझे आस जन्मो जन्मी तुझा दास हेची हेची माझी आस சாலோக்கியாதி சதுஷ்டயம். நான் சாலோக்கியம் கொடுத்தா கூட அவன் வேண்டாம்பா. அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சான். இதை கொடுத்து அதை கொடுத்து போகும்னு தோணலை. அதனால தன்னையே தூக்கி கொடுத்துருவோமேங்கிறதுக்காக இடுப்பில் கை வச்சு நிற்கிறானா. ஆத்மானமபி யச்சதி, அப்படி இருக்கானே தன்னை கூட கொடுத்துருவானே அந்த கிருஷ்ணனை போய் நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லலையாம். ये स एवं बाह्यया विप्रो बहुशः प्रार्थितो मृदु अयं हि परमो लाभः उत्तमश्लोकदर्शनम्. இப்படி அவள் பலமுறையாக கேட்டுட்டோன்னே அவர் சரி கிளம்பலாம். इति सञ्चिन्त्य मनसा गमनाय मतिं ददे अप्यस्त्युपायनं किञ्चित् गृहे कल्याणि धीयता. சரி நான் போயிட்டு வரேன், ஆனால் நம்ம பகவானை பார்க்கும்போது வெறும் கையோடு எப்படிமா போகிறது. கிஞ்சித்து கிரகே கல்யாணி தீயதா. 8 பேரை பார்க்க போகும்பொழுது சாஸ்திரத்தில் சொல்கிறது, 8 பேரை பார்க்க போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. 8 இடத்துக்கு போகும்பொழுது அக்னிஹோத்திர கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணீம் விருத்த பாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வதம் குரும். அக்னிஹோத்திர கிரகம் க்ஷேத்திரம், அக்னிஹோத்திர சாலைக்கு போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. ஏதோ பழமோ அல்லது ஆஜ்யமோ சமித்தோ ஏதோ ஒன்று எடுத்துன்னு போகணும். அக்னிஹோத்திர கிரகம் க்ஷேத்திரம்னா வயல்வெளி, வயல்வெளிக்கு போகும்பொழுதும் வெறும் கையோடு போகக்கூடாது, இதாவது கொண்டு போகணும். அக்னிஹோத்திர கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணீம் விருத்த பாலகௌ, கர்ப்பிணி ஸ்திரீகளை பார்க்க போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது. ஏன்னா அவளுக்கு நம்ம ஒன்று கொடுத்தோன்னா 2 பேர் அதை அனுபவிப்பா. அதனால கர்ப்பிணி ஸ்திரீகளை பார்க்க போகும்பொழுதும் வெறும் கையோடு போகக்கூடாது. விருத்த வயசானவாளை பார்க்க போகும்பொழுதும் வெறும் கையோடு போகக்கூடாது. குழந்தையில பார்க்க போகும்போதும் வெறும் கையோடு போகக்கூடாது. ஏன்னா குழந்தையிலே கேட்கும் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு. அதனால் விருத்த பாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வதம் குரும்
ராஜாக்களை பார்க்கும் போகும்பொழுதும் வெறுங்கையோட போகக்கூடாது. இந்த காலத்தில் வெறுங்கையோட போய் பார்க்கவும் முடியாது ராஜாக்களை. ராஜானம் தெய்வத்தை பார்க்கும் பொழுதும் வெறுங்கையோட போகக்கூடாது. குருநாதரை பார்க்க போகும்பொழுதும் வெறுங்கையோட போகக்கூடாது. இப்படி 8 பேர் பார்க்கும்போதும் வெறுங்கையோட போகக்கூடாது. பகவான் இந்த 8 ஸ்தானத்துலையுமே இருக்கான். அக்னிஹோத்திர கிரகம் யக்னேஸ்வரனா இருக்கான். அதனால அவன் யக்னேஸ்வரனா இருக்கிறதுனால அக்னிஹோத்திர கிரகமாகவும் இருக்கான். க்ஷேத்திரத்தில் ஒரு மூட்டை அரிசி போட்டால் பல மூட்டை திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி பகவான்கிட்ட நம்ம கொஞ்சம் கொடுத்தா அவர் நமக்கு நிறையா கொடுத்துடுவார். அதனால் க்ஷேத்திரமாகவும் சுவாமி இருக்கார். அக்னிஹோத்திர, அதனால தான் வயல் க்ஷேத்திரம் சொல்கிற மாதிரி கோவிலையுமே நம்ம க்ஷேத்திரம்னு சொல்லிவிடுறோம். அக்னிஹோத்திர கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணி பகவான் தான் வந்து நித்திய கர்ப்பணம். ஏன்னா இந்த பராசரர் போய் பெருமாளை போய் பார்த்தார், ரங்கநாதரை போய் பார்த்தார். நீங்கள் வந்து சாஸ்திரம் சொல்கிறீங்களே தவிர ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாரும் இடது பக்கம் தான் தாச்சுக்கணும் படுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்னமோ வலது பக்கம் படுத்துன்ருக்கேலே அப்படின்னா, நான் வந்து எதுக்கு சொன்னேன்னா, இடது பக்கம் படுத்தா ஜீர்ணமாகும் நமக்கு, அதனால் இடது பக்கம் படுக்கணும் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் ஏன் வலது பக்கம் படுத்துன்ருக்கேன்னா, என் வயிற்றில் நீங்களாம் இருக்கே, என் குழந்தை நீங்களாம் உலகத்தில் என் வயிற்றில் இருக்கும்பொழுது நீங்களாம் ஜீர்ணமாகக்கூடாதேன்னு நான் வந்து பத்திரமா இருக்கணுமேன்னு வலது பக்கம் படுத்துன்ருக்கேன். அதனால் நித்திய கர்ப்பனாக இருக்கிறதுனால கர்ப்பிணி விருத்த பாலகௌ, விருத்தன் இருக்கிறதுலே பழமையானவர் அவர் தான். விஷ்ணு புராண புருஷா, அதனால் அவர் தான் வயசானவர் அவர் தான், குழந்தையும் அவர் தான். பாலகோ, குருவாயூரப்பனுக்கு கூட பெருமாள் சொல்லாமல் கொச்சு குருவாயூரப்பன் குட்டி குழந்தை அப்படின்னு தானே சொல்கிறா. எல்லாத்தையும் உலகத்தை சிருஷ்டி பண்ணும்பொழுது பெருமாளாக இருக்கார். எல்லாம் முடிஞ்சோடனே குழந்தையா ஆளிலை கண்ணனா கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இப்படி குழந்தையாவும் அவர் தான் இருக்கார். ராஜானம் துவாரகாதீசனா இருக்கான். அதனால ராஜானம் தெய்வத்துக்கு தெய்வம். குருவும் அவர் தான். ஏன்னா கீதாச்சாரியனா இருந்து என்னென்ன யோகம் சொல்லித்தரான், பக்தி யோகம், விஷாத யோகம், அப்படி எல்லா யோகமும் அவன் ஆச்சாரியனா இருந்து கீதையை உபதேசிக்கிறதுனால குருவாவும் அவன் தான் இருக்கான். இப்படி எல்லா ஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால அவரை வெறும் கையோடு எப்படிமா போய் பார்க்கறது, ஏதாவது தா அப்படின்னு சொன்னோடனே அவ போய் யாச்சித்வா சதுரோ முஷ்டீன் விப்ரான் பிருதுக தண்டுலான் சைலகண்டேன தான் வத்வா பர்த்ரே பிராதாதுபாயனம். இப்படி அவ யாச்சித்வா 4 ஆத்துக்கு போய் 4 பிடி அவல் வாங்கிட்டு வந்து அதை ஒரு துணியில் கிழியில் கட்டி அந்த குச்சேலர்கிட்ட கொடுத்து பத்திரமா போயிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சோடனே அவர் கிளம்பி வரார். சதாநாதாய விப்ராக்யா யாச்சித் சைலகண்டேன தான் பத்வா பர்த்ரே பிராதாதுபாயனம் கிருஷ்ண சந்தர்ஷனம் மஹ்யம் கதம் ஸ்யாதிதி சிந்தயன். நம்மளோட படித்த மாதிரி இல்லையே கிருஷ்ணன். இப்போ என்னமோ கோபால பாலனா இல்லை, இப்போ என்னமோ துவாரகாதீசனா இருக்கான். அப்பேற்பட்ட பகவான் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருப்பானா, நமக்கு எப்படி இந்த கிருஷ்ண தரிசனம் பிராப்திக்கும்னு நினச்சிண்டே வரார். चले श्याम सुंदर से मिलने सुदामा, चले श्याम सुंदर से मिलने सुदामा, जाते जाते मुख में हरे कृष्ण नामा, जाते जाते मुख में हरे कृष्ण नामा, चले श्याम सुंदर से मिलने सुदामा, चले श्याम सुंदर से मिलने सुदामा. அவர் போகும்பொழுதே அந்த கிருஷ்ணன் நாமத்தை சொல்லிகிட்டே போகிறார். இப்படி போயிட்டே வரும்பொழுது பகவானுக்கு தெரியும் குச்சேலர் வராருன்னு. உடனே அவர் கருடாழ்வானை கூப்பிட்டு, பக்தன் வந்துன்ருக்கார், நீங்கள் அவரை கொஞ்சம் போய் சீக்கிரமாக ஐஷின் வாங்கோன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் வந்து ராத்திரி வந்து ஒரு மரத்தடியில் தங்குறார்.
உடனே கருடாழ்வார் வந்து பார்த்தார், தூங்குறாரே, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு மரத்தோட பேர்த்து எடுத்துட்டு போய் அவரை துவாரகையில் வச்சுட்டான். வச்சு அவர் எழுந்து காலம்பரம் எழுந்து பார்த்தா, இது என்ன ஊர், இது வந்து துவாரகை. ஓ, துவாரகை இவ்வளோ கிட்டக்க தான் இருக்கா, தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருக்கலாமேன்னு இந்த துவாரகையை பார்த்து ஆச்சரியப்படுறார். ஏன்னா பகவான் இருக்கக்கூடிய துவாரகையாச்சே, மாளிகைகளும் கூட கோபுரங்களும், வித்யாசாலை, கலாசாலை, வைத்தியசாலை எல்லாமே தங்கமயமாக இருக்குது, ஸ்வர்ணமயமாக இருக்குது. அந்த கதவுலெல்லாம் ரத்தினங்கள் பதிச்சிருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் அந்த பகவானுடைய சாநித்தியம் தெரியறது துவாரகையில். எங்கே பார்த்தாலும், ஏன்னா பகவானுக்கே அங்கே 16,108 பவனம். எந்த பவனத்தை பார்த்தாலும் கிருஷ்ண பவனமோ கிருஷ்ண பவனமோ கிருஷ்ண பவனமோன்னு தோன்றுறது. இருந்தாலும் ஒரு பவனத்தில் அந்த கிருஷ்ணருடைய சாநித்தியம் ஜாஸ்தி தெரியறது. அதனால் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த மாளிகைக்கு பிரவேசிக்கும் பொழுதே அங்கே வரிசையாக சேர் போட்டு உட்காந்துருக்கா. எல்லாரும் ராஜாக்கள்லாம் உட்காந்துருக்கா. பார்க்குறார், ஒவ்வொரு ராஜாலாம் பேசிக்கிறா. அதை கேட்குறார் இவர். அதில் வந்து ஒரு ராஜா சொல்கிறான், நான் காஷ்மீர தேசத்துலேருந்து வந்திருக்கேன், 2 கப்பல் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கொண்டு வந்திருக்கேன், 2 மாதமாக காத்துருக்கேன் அப்படிங்கிறான். இன்னொரு ராஜா, நான் வந்து கேரள தேசத்துலேருந்து போயிருக்கேன், நேந்திரங்காவும் முந்திரி பருப்பு அண்டி பருப்பும் கொண்டு வந்திருக்கேன், 3 கப்பல் கொண்டு வந்திருக்கேன், 3 மாதமாக காத்துருக்கேன் அப்படிங்கிறான். இன்னொரு ராஜா, நான் மைசூர்லேருந்து வந்திருக்கேன், சந்தனக்கட்டை கொண்டு வந்திருக்கேன், 4 கப்பல், 4 மாதமாக காத்துருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னோடனே குச்சேலர் பார்த்தார். 4 படி அவள் 4 வருஷம் ஆகும் போலியே அப்படின்னு நினச்சார். ஆனால் அங்கேருந்து ஒரு காவலாளி ஓடி வந்து, சுவாமின்னு நீங்கள் உள்ளே வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறான். உடனே வந்து அவர் வந்து சொன்னார், அந்த காவலாளி, என்னோட சுவாமி சொல்லியிருக்கார், அதாவது கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், உங்களை மாதிரி யாராவது பாகவதாலாம் வந்தான்னா அவரெல்லாம் காக்க வைக்கக்கூடாது, உடனே உள்ளே அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி உள்ளே அழிச்சுட்டு போகிறான். இருந்தாலும் அவர் சொல்கிறார், கொஞ்சம் வெளில நின்றுண்டு, இருந்தாலும் நான் வந்திருக்கேன்னு சொல்லுப்பா, நான் வந்து கிருஷ்ணனோட கூட படித்தவன், என் பெயர் சுதாமா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த காவலாளியும் உள்ளே போக முடியாது. ஏன்னா ஒரு திரை போட்டிருக்கு, அந்த திரைக்கு பின்னாடி பகவான் ஊஞ்சலாடின்னு இருக்கான், சத்யபாமையும் ருக்மிணியும் விசிறின்னு இருக்கா. அப்போ வந்து இந்த காவலாளி வாசல்ல இருந்து, தேவதேவோத்தமா தேவதாஸ் சார்வபௌமா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா சுவாமின் ஜியாவ் ஜீபவா ஜியாவ் ஜீபவா ஜியாவ் ஜீபவா அப்படின்னு கட்டியாச்சனெல்லாம் சொல்லி, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னோடனே பகவான் ஊஞ்சலாடிண்டே அப்படிங்கிறான். சரி, அவர் வந்து உங்களோட கூட படித்தவராம் அப்படின்னா. உடனே அவர் பெயர் சுதாமாவா. என் சுதாமா வந்துட்டானா அப்படின்னு பகவான் அந்த ஊஞ்சல்லேருந்து குதிச்சு வரான். அந்த வார்த்தை அதுக்குள்ள சுதாமா காலில் விழுந்துட்டோம். நம்மெல்லாம் வந்து எண்டே குருவாயிரப்பான்னு சொல்லிக்கிறோம். ஆனால் பகவானே தமிழ்நாட்டிலலாம் நம்பெருமாள்னு சொல்லிப்போம். அதே மாதிரி நம்மெல்லாம் எண்டே குருவாயிரப்பான்னு சொல்றது காட்டிலையும் அந்த குருவாயிரப்பன் என்னோட பக்தன் நம்மளை சொல்லணுமா, அப்படி அபிமானிச்ச ஒரு பாத்திரம் குச்சேலராம். என் சுதாமா வந்துட்டானா அப்படின்னு சொல்லி, சாக்ஷாத் லக்ஷ்மீ சரண கமலம் சேவதே யஸ்ய நித்யம் பிரம்மேந்திராதீன் நியமயதி யஹ சர்வலோகைகநாதः சோயம் தூராத் விகசிதமுகோ தீனதீனம் குச்சேலம் திருட்வா தாவன் விஜவரமகாத் சத்வரம் பக்தபந்து. இப்படி பகவான் ஓடி வரான். அதுக்குள்ள பகவான் நம்மள ஞாபகம் வச்சுட்டு இருப்பானா அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது, என் சுதாமான அபிமானிச்சோன்னே அந்த குரலை கேட்டோன்னே, அந்த அமிர்தமான அவனுடைய இனிமையான குரலை கேட்டோன்னே இவருக்கு தாங்கலை. அப்படியே மூர்ச்சியாகி விழ போறார். அதுக்குள்ள தம் விலோக்யாச்சுதோ தூராத் பிரியா பரியங்கமாஸ்திதः சஹசோத்தாய சாப்யேத்ய தூர்பியாம் பரியக்ரஹீன் முதா. ஓடி வந்து அவர் கீழே விழறதுக்குள்ள அவரை கட்டி பிடிச்சிண்டு, சக்யு பிரியஸ்ய விப்ரருஷேஹே அங்கசங்காதி நிர்விருதः பிரீதோ வ்யமுஞ்சத பிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரே க்ஷணஹ. கிருஷ்ணனை கட்டிண்ட சுதாமாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலை இங்கே சுகர். சுதாமாவை கட்டிண்ட கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறார்.
அவரை கட்டினோடனே மேனிலாம் புலகாங்கிதமாகி கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வழியறதான் கிருஷ்ணனுக்கு. இப்படி அவரை கட்டிண்டு உள்ளாயிஷிண்டு போய் அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரித்து அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறானோ. டி என்னென்ன ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாத்தையும் போடுறான். இவ்வளோ பெரிய இலை போடுறான். போட்டு 5 விதமான பாயசம், 5 விதமான பச்சடி, 5 விதமான கிச்சடி, 5 விதமான கறி, 5 விதமான கூட்டு, இப்படி சம்போஜயன். குருநாதர் சொல்கிறார் என்னெல்லாம் போட்டான்னு. ஷஷ்குல்ய பூபவர லட்டு கமோதகைஷ்ச சுவ்யஞ்சனேன பகுவிஸ்ஸஹசாகசூபைஹி அன்னேன துக்தததி கண்டக்ருதாதிவிஷ்ச சம்போஜயன் த்விஜவரம் முதமாப கிருஷ்ணஹ ஷஷ்குல்ய பூபவர லட்டு கமோதகைஷ்ச. லட்டு கொழுக்கட்டை எல்லாத்தையும் போடுறா. இப்படி போட்டால் அவர் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. அவர் வெறும் கிருஷ்ணனையே சாப்பிட்டு கிருஷ்ணனையே அப்படி கிருஷ்ண நாமத்தையே சாப்பிட்டு கிருஷ்ண கதையே கேட்டுன்னு இருந்தவரா. இதெல்லாம் பார்த்தா சாப்பிடவும் தெரியல, அவர் எட்டவும் இல்லை, அவ்வளோ பெரிய இலையாக இருக்குது. அதனால் ஒரு வெள்ளி கரண்டி கொடுத்துருக்கானாம் பகவான். அந்த என்னென்ன ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் வேற போடுறான். திருப்பதி லட்டு, அம்பலப்புழ பாயசம், அது எல்லாத்தையும் போட்டு வருணலோகத்தில் ஸ்பெஷல் ரசமா, அந்த ரசம்லாம் போட்டு சம்போஜயன் த்விஜவரம் முதமாப கிருஷ்ணஹா. அவருக்கு சாப்பிடவும் தெரியல, இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையா. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, கலர் மேட்சிங்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு லட்டு எடுத்து மோர்குழம்புல பிசைஞ்சுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கார். அதை பார்த்து கிருஷ்ணன் இது இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு தானே தன் கையால் அமுது பண்ணி வைக்கிறானா. சம்போஜயன் த்விஜவரம் முதமாப கிருஷ்ணஹா. இப்படி பகவான் அவருக்கு ஊட்டி விட்டு அவர் சரி விஷ்ராந்தி எடுக்கலான்னு அப்படியே அங்கேயே படுத்துக்கலான்னு போனால் அவரை கைப்பிடிச்சி நைஷின் போய் இங்கே படுத்துக்காது, இங்கே வாங்கோன்னு சொல்லி அவனுடைய மாஸ்டர் பெட்ரூம் கைஷின்ட்டு போய் அங்கே பகவான் அவரை படுக்க வச்சு அவருக்கு பகவான் பாத சேவை பண்ணுறானோ. இப்படி பகவான் பாத சேவை பண்ணிட்டு பேசுகிறான். நம்மலாம் எவ்வளோ சௌக்கியமாக இருந்தோம். நம்ம சாந்தீபனி குருகுலத்தில் படிக்கும் பொழுது அபிநஸ்மரியதே பிரம்மண் விருத்தம் நிவசதாம் குரௌ பிரவிஷ்டானாம் மகார் குருதாரைச்சோதிதானாம் இந்தனாநயனே க்வசித் அபிநஸ்மரியதே பிரம்மண். எனக்கு ஞாபகம் இருக்கா சுதாமா, ஒரு சமயம் நம்ம அந்த குருநாதருக்காக விறகு சமைக்கெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு போனோம். இப்படி போகும்பொழுது மழை வந்துடுத்தோம். மழையில் அந்த விறகெல்லாம் நினச்சினா நாளைக்கு சமைக்க முடியாதே அப்படின்னு அதை நம்ம ஒரு இடத்துல மரப்பொந்தில் பத்திரமா வச்சுட்டு நம்ம நினைஞ்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம குருநாதர் சாந்தீபினி, கிருஷ்ணா சுதாமா எங்கே இருக்கே, குழந்தைகள் இப்படி விறகு எடுக்க போச்சே, மழை வந்துடுத்தே அப்படின்னு அந்த மழை நிற்கிற சமயத்தில் இப்படி இன்னும் இங்கே இருக்கே, நான் இப்படி எனக்காக இப்படி நனைஞ்சுட்டேலேன்னு சொல்லி தன்னோட உத்தரியத்தால் நம்ம தலையை தொடச்சி விட்டு அந்த குருநாதர் சொன்னாலே க்ஷேமமாக இருங்கோ நீங்கள் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தையினால தான் குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தயே. இந்த குரு கிருப்பை தான் நம்ம இன்னைக்கு க்ஷேமமாக இருக்கோம். ஏன்னா உலகத்தில் ஜாஸ்தி பணம் இருந்தாலும் சௌக்கியமாக இருக்க முடியாது, பைசாவும் இல்லைன்னாலும் சௌக்கியமாக இருக்க முடியாது. நீயோ உன்கிட்ட ஒரு பைசாவும் இல்லை, நீயும் சுகமாக இருக்க. நானும் துவாரகாதீசனாக இருக்கேன், நான் நிறைய பைசா இருக்குது எனக்கும், ஆனால் நானும் சௌக்கியமாக இருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன தான் காரணம்னா குரு கிருப்பை தான் காரணம். குரு கிருப்பை இருந்துட்டா மட்டும்தான் ஒருத்தன் பூர்ணனாக ஆக முடியும் அப்படிங்கிறார். பகவானே சொல்கிறான், குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தயே. சாந்தி அப்போ தான் கிடைக்கும். பூர்ணோகம் பரிபூர்ணோகம் காரணரகித குரு கிருபயா பூர்ணோகம் பரிபூர்ணோகம். நம்ம குருநாதரும் பாடுறார், குரு கிருபையினால் மட்டும்தான் ஒருத்தன் பூர்ணமாக இருக்க முடியும்.
அப்படின்னு சொல்லி இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுல கிருஷ்ணனுக்கு பசி வந்துடுத்தான். உடனே அவன் வந்து சுதாமாட்ட கேட்குறார், கிமுபாயனமானீதம் பிரம்மன் மே பவதா கிருகாத் அன்வப்யுபாஹ்ருதம் பக்தைஹி பிரேம்னா பூர்யேவ மே பவேத் பூர்யப்யபக்தோபஹ்ருதம் நமே தோஷாய கல்பதே. எனக்கு சுதாமா எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணனே கேட்குறான், எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறான், எனக்கு பக்தர்கள்லாம் என்ன சின்னதாக என்ன கொடுத்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பக்த சமர்ப்பிதம் பல்வபி பூரி பாப சமர்ப்பிதம் பூர்யப்ய பூரி. பக்தாலாம் எனக்கு என்ன கொடுத்தாலும் கொஞ்சமாக கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா அவள் பக்தியோடு கொடுக்கறதுனால அதனால் எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து அவங்க பகவான் பண்ண வச்ச போதனம்லாம் பார்த்துட்டு இந்த அவலை போய் கொடுப்பாளான்னு சங்கோச்சப்படுறாராம். அதுக்கு பகவானே சொல்கிறான், பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு பத்திரமாக இருந்தாலும் போதும், ஒரு புஷ்பமாக இருந்தாலும் போதும், ஒரு பழம் கொடுத்தாலும் போதும், ஜலம் கொடுத்தா கூட போதும், அது பக்தால் கொடுத்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு உகுந்ததாக இருக்கும் அப்படின்னு இங்கே கிட்டா சொல்கிறான். சொல்லும் பொழுதே 4 பக்தாலை நினச்சிக்கிறான்னு சொல்லுவா குருநாதர். பத்திரத்துக்கு திரௌபதியை நினச்சிருந்தானா. அவள் ஒரு கீரை கொடுத்தாலே பத்திரம் புஷ்பம் 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 கஜேந்திரனை நினச்சிருந்தானா. அந்த கஜேந்திரன் கொடுத்த அந்த தாமரை தான் இங்கே குருவாயூரப்பன் வச்சுன்னு இருக்கான். பட்டத்திரி கேட்குறார், கஜேந்திரன் தாமரை கொடுத்தானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கொடுத்தான்னு அந்த தாமரை எடுத்து காட்டுறார். ஏன்னா குருவாயூரப்பன் தாமரை அப்படி தண்டோட ஃபுல்லாக இருக்கும். இந்த கூப்பிட்ட உடனே வந்துட்டார் இவர். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருமாள் வந்துட்டாரா. அந்த காம்பெல்லாம் உடச்சி போட டைம் இல்லையா கஜேந்திரனுக்கு, உடனே அப்படியே போட்டுட்டாரா. அந்த தாமரை தான் வச்சுருக்கேன்னு குருவாயூரப்பன் காட்டுறான். பத்திரம் புஷ்பம் ஃபலம், சபரி கொடுத்த பழத்தை நினச்சிக்கிறானா. சொல்லுவா ஹிந்தியில் பாட்டு பாடுவாளே, कौन कहते हैं भगवान खाते नहीं वीर शबरी के जैसे खिलाते नहीं अच्युतम केशवम कृष्ण दामोदरम राम नारायणम जानकी वल्लभम. कौन कहते हैं भगवान खाते नहीं वीर शबरी के जैसे सुला वीर शबरी के जैसे खिलाते नहीं. कौन कहते हैं भगवान सोते नहीं माँ यशोदा के जैसे सुलाते नहीं. कौन कहते हैं भगवान नाचते नहीं गोपियों के तरह तुम नचाते नहीं. अच्युतम केशवम कृष्ण दामोदरम राम नारायणम जानकी वल्लभम. இப்படி அந்த பகவான் எனக்கு ஒரு பத்திரம் ஒரு புஷ்பம் தோயங்கிற போது ரந்தி தேவன் கொடுத்த அந்த ஜலத்தை நினைக்கிறான். இப்போ சொன்னால் இப்போ இருக்கிற கலியுகத்தில் உள்ள பக்தாலாம் சொன்னோன்னா அந்த பத்திரத்துக்காக ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் அந்த கீரை சாப்பிட்றதுக்குன்னு போவார் ஒரு நாள். அந்த கீரை பாட்டியை நினச்சிக்கிறானா. பத்திரம் புஷ்பம்னா அங்கே குருவாயூரில் மஞ்சுளா கொடுத்த அந்த மாலையை நினச்சிக்கிறானா குருவாயூரப்பன். ஏன்னா அவெல்லாம் மாலை கட்டி குருவாயூரப்பனுக்குன்னு மாலை கட்டி கொடுக்குற அந்த பரம்பரையில் வந்து டெய்லி மாலை கட்டி குருவாயூரப்பன் கொடுக்கணும். ஒரு நாள் லேட் ஆகிடுத்தோம், மழை பெஞ்சுடுத்தோம். அடிக்கடி இந்த கேரளாவில் மழை பெஞ்சுடுறதா, அதனால ஒரு நாள் கட்டிண்டு எடுத்துன்னு வரத்துக்கு லேட் ஆகிடுதான். உடனே கதவை அடைச்சோடனே அவள் வருத்தப்பட்டு இன்னைக்கு போட முடியலேன்னு மஞ்சுளா காத்துன்னு இருக்கா. அப்போது அங்கே பூந்தானம் இருந்தார். அவர் சொன்னார், பகவான் இங்கே தான் இல்லை சர்வத்திர இருக்கானே பகவான், அதனால் இந்த ஒரு ஆள்மரம் இருக்கு இதில் போடு அவன் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்கிறார்.
அந்த மரத்தில் போடுறான். ஏன்னா அந்த பூந்தாவனத்துக்கே மரப்பிரபோன்னு அந்த நாமம் ரொம்ப பிடிக்குமா. வாட்டி இவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும் பொழுது பட்டத்ரி இவர் பத்மநாபோ அமரப்பிரபோன்னு அங்கே பதம். ஆனால் பத்மநாபோ மரப்பிரபோ மரத்துக்கெல்லாம் பிரபுவாணி அப்படின்னு அந்த நாமம் என்னமோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் நினச்சிட்டு படிக்கும் பொழுது பட்டத்ரி சொன்னார், இது மரப்பிரபு இல்லை அமரப்பிரபு, அது சரியாக வாசிங்கோ அப்படிங்கிறார். அவர் கேட்டிருந்தார். திரும்பியும் அவருக்கு மரப்பிரபு தான் வருது. ஏன்னா நம்ம ஒன்று நெட்ரு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எவ்வளோ தான் மாற்றினாலும் அந்த தப்பு தான் ஞாபகம் இருக்குமே தவிர கரெக்ட் பண்ணதே வராது. அப்படி இருக்கும் பொழுது மரப்பிரபோ படிக்கிறார். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப இப்படியே படிக்கிறேல அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம இனிமேல் தப்பாக படிக்கிறோம், இனிமேல் படிக்க வேண்டாம்னு விட்டோடனே பட்டத்ரி கனவுல போய் குருவாயூரப்பன் அவர் எப்படி படித்தா என்ன, உனக்கு என்ன, மரப்பிரபு நான் தான் அமரப்பிரபு நான் தான், நீங்கள் ஒன்றும் திருத்த வேண்டாம், அவர் மரப்பிரபு படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் சஹஸ்ரநாமத்தை நீங்கள் நிறுத்தாதீங்கன்னு சொன்னோடனே அவர் போய் நீங்கள் மரப்பிரபுன்னே படிங்க, குருவாயூரப்பன் அதை ஏற்றுட்டான் அப்படின்னு சொன்னோடனே இங்கே சொல்கிறார், மரத்துக்கு போடு மரப்பிரபுவாக இருக்கார், அதனால் இந்த மரத்துக்கு போடு மாலையை அவர் ஏற்றுன்றுவார் அப்படின்னு மஞ்சுளாட்ட சொல்ல அங்கே அந்த மரத்திற்க மாலையை சாத்திட்டு போயிட்டு போனோடனே அடுத்த நாள் சன்னதியை திறக்கிறா. கதவை திறந்தோடனே அந்த நம்பூதிரி பார்த்தார் அந்த திருமேனி. அவர் பார்த்தா நேற்று இந்த மாலை இவனுக்கு போடலையே, இவன் இங்கேருந்தோ புதுசாக போட்டுருக்கானே அப்படின்னு பார்க்குறாரு. இந்த மாலை நேற்று போடலையே அப்படின்னு பார்த்தா அந்த மஞ்சுளா நேற்று அங்கே மரத்துக்கு போட்ட மாலையை, அங்கே மரத்துலேயும் சுவாமி தானே எல்லா இடத்துலையும் தானே இருக்கான், அதனால் அந்த மாலையை எடுத்து போட்டுருக்கானா. அதை பார்த்து காட்டுறாரு பூந்தான், அந்த பார்த்தியா உன் மாலையை அவர் ஏற்றுட்டார் அப்படின்னு காட்டினோடனே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏகநாதர் கொடுத்த அந்த ஜலத்தை, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் இந்த குஜேலர் தரவே மாட்டேங்கிறார். இவர் இப்படி ஒரு அவலை வச்சுருந்து இப்படி ஒரு அவலை போய் தருவாளா அப்படின்னு அவர் நினச்சாலும் ஆனால் பகவான் அதை வாங்கி சாப்பிட்றான்னா, அதை பிடுங்கறான். அவர் தரமாட்டார், என்ன நம்மளே பிடுங்குவோம் அப்படின்னு. இத்தம் விசிந்திய வச்சனாத் சீரவந்தான் விஜன்மனஹா ஸ்வயம் ஜஹார கிமிதம் இதி பிருதுக தண்டுலான் அப்படின்னு அவனே ஸ்வயம் ஜஹான இப்படி என்ன பிடுங்கியாவது சாப்பிடணுன்னா யார்கிட்டையும் எதுவுமே கேட்காத அந்த கல்யாணி நமக்காக கேட்டு வாங்கின்னு கொடுத்தாலே அவள் பக்திக்காக வாங்கிக்கிறானாம். ஸ்வயம் ஜஹார கிமிதம் இதி பிருதுக தண்டுலான் அப்படின்னு இதை பார்த்தோன்னே இது என்னது சொல்லு சுதாமா, இது என்னது, இதுதான் அவள், இது எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சதாச்சே, பரம பிரீணனம் சகே நன்வேததுபநீதம் மே பரம பிரீணனம் சகே அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிருஷ்ணா அடிக்கடி ருக்மிணிகிட்ட சொல்லுவானா, நான் எங்கள் குருகுலத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் தருவா, அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப நேரம் சாப்பிடலாம், அப்படி வாயில் வச்சுட்டு அப்படி சவச்சி அது தண்ணியோட அப்படி ரொம்ப நேரம் சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லா இருக்கும், அது என்னதுன்னு கேட்டுட்டே இருப்பானா ருக்மிணிகிட்ட. ஆனால் ருக்மிணியோ ராஜகன்னிக்க, அதனால் அவளுக்கு தெரியாது இந்த அவல்லாம். உடனே இன்னைக்கு இது பார்த்தோன்னே நான் சொன்னேன்ல, இதோ இதுதான், என்ன சொன்ன சுதாமா, இது அவள், இது எனக்கு ஏதே பிருதுக தண்டுலாஹா, இந்த அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே அப்படின்னு சொல்லி பகவான் அதை எடுத்து ஒரு பிடி வாயில் போட்டுண்டானா. இதி முஷ்டிம் சகிருஜக்த்வா த்விதீயம் ஜக்துமாததே தாவச்சீர் ஜகிருகே ஹஸ்தம் தத்பரா பரமேஷ்டினஹ ஏதாவதாளம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சமிருத்தயே अस्मिन् लोके अथवा मुष्मिन् पुंसस्तत्तोषकारणम् ஏதாவதாலம் விஸ்வாத்மன் ஒரு புடி வாயில் போட்டுட்டான், அதையே இன்னும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கல, வாய் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கான். அதுக்குள்ளே ரெண்டாவது எடுத்து வாயில் போட பார்க்குறான். அப்போ ருக்மிணி தடுத்துட்டாலாம். ஏதாவதாலம் விஸ்வாத்மன் ஏன் தடுத்தாங்கிறதுக்கு குருநாதர் பல அர்த்தம் சொல்லுவார்.
ஏன் தடுத்தான்னா முதல் பொடி வாயில் போட்டுன்னு இருக்கான், அதுவே இன்னும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கல, அதுவே அப்படியே வாய் ஃபுல்லாக இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு பொடி எடுத்து போட்டேன் மென்ன அடைக்க போகிறதேன்னு தடுத்தாலாம். தாவலம். இந்த அவல் ரொம்ப ட்ரையான வஸ்து, அதை அப்படியே சாப்பிட்றதுக்கான அதை கொஞ்சம் அவல் கேசரி மாதிரி பண்ணி கொடுத்துடலாமேங்கிறதுக்காக தாவதாலம், இல்லாட்டி காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகா மாதிரி பண்ணி கொடுத்துடலாமேங்கிறதுக்காக தாவதாலம் விஸ்வாத்மன்னு. ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறவன் ஒண்டியாக சாப்பிடக்கூடாது, தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். நம்ம பக்கத்தில் இருக்கும் போதே இவர் பாட்டுக்கு ஒண்டியாக 2வது வாயும் வாயில் போடுறாரேங்கிறதுக்காக தாவதாலம் அப்படிங்கிறா. இன்னொன்று என்னென்னா, ஒரு வாயில் போட்டதுக்கே இகலோக சௌக்கியத்தை கொடுத்துட்டார், 2வது வாயில் போட்டார்னா சொர்க்கமே பகவானுடைய லோகமே வைகுண்டத்தையே கொடுத்துடுவார். அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இவர் குச்சேலர் பாட்டுக்கு ஆற்றுல கிருஷ்ணா கிருஷ்ணா முகுந்தா அப்படின்னு சொல்லி பகவான் நாம சொல்லிட்டு இருந்தார். இவர் போய் கிளம்பி பெருமாளை பார்க்கலான்னு கிருஷ்ணனை பார்க்கலான்னு போனார், வைகுண்டம் போயிட்டார்னு கதை வந்துடும். அப்படி இருக்கப்படாது, இவர் திரும்பி போய் கிருஷ்ண பக்தி பண்ணார்னு கதை இருக்கணும். அதுக்காக தாயார் தாவதாலம். பகவான் என்ன நினைக்கிறான், சாப்பிட்டுட்டு கிருப்பை பண்ணணும், வாங்கிட்டு கிருப்பை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் தாயாரும் ரொம்ப கருணை, சாப்பிடாமே கிருப்பை பண்ணலாமே போதும். தாவதாலம். நைவேத்தியம்னு ஒன்று பண்ணால் பிரசாதம்னு ஒன்று கிடைக்கிறதுனால தான் நம்ம ஃபுல்லாக எடுத்து அண்டாவோட நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள் பாட்டுக்கு ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பித்தாருன்னா நம்மளாம் ஒரு தட்டாக எடுத்துன்னு வந்து நைவேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருக்க நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றதுலே பிரசாதம் கொடுக்கணுமே அப்படின்னு தாவதாலம். ஏன்னா ஒரு பக்தர் சரித்திரத்தில் வரும், தன்னா ஜாட்டுன்னு. அவர் அவன் அப்பா பூஜை பண்ண டைம் ஆகிடுதுன்னு அவர்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணு நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சப்பாத்தி ரோட்டிலாம் பண்ணி ராமரை சாப்பிட வாங்கோன்னு கூப்பிட்டார். ஏஹி தாத்தா புக்தும் கோபாலா ஏஹி தாத்தா கூப்பிட்டுட்டே இருக்காரா. ராமர் வரவே இல்லைன்னு அவர் அழ ஆரம்பிச்சுட்டார். உடனே அழுதோடனே ராமர் வந்துட்டார். சரி நைவேத்தியம் பண்ணினோடனே ராமர் பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னே திரும்ப ஊன அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன் அழற, நான் தான் சாப்பிட்டேனே, எல்லாத்தையும் சாப்பிட்டேனே, எனக்கு எங்கே பிரசாதம் அப்படின்னு அழுதோடனே சீத்தம்மா கூப்பிட்டு திரும்ப புதுசாக ரொட்டிலாம் பண்ணி பிரசாதம் கொடுத்தாராம். அந்த மாதிரி திரும்ப என்ன அவெல்லாம் பண்ண வைக்காதீங்க. அவர் பெரிய அதுக்கப்புறம் பக்தராகி நிறையா ராமகீர்த்தனெல்லாம் பாடினார். அப்படி இருக்க நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டு திரும்ப என்ன ஏதாவது பண்ண வைக்காதீங்கன்னு தாவதாலம் விஸ்வாத்மன்னு சர்வ சம்பத் சமிருத்தையே அப்படின்னு சொல்லி பல அர்த்தங்கள்னால தடுக்க பகவான் அந்த அவல் கிழியை திரும்பி கொடுத்து இன்னைக்கு ராத்திரி தங்கி எடுத்த நாள் காலம்பரம் சரி ஓகே ராதே கிருஷ்ணா போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பகவான் அவர் கிளம்பி போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறார். இங்கேயே கிருஷ்ணனை விட்டு போகிறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? நமக்கே இங்கே 6 நாள் ஆகிடுத்து, நாளைக்கு முடிய போகிறது, குருவாயூரப்பனை விட்டு போகணுன்னா வருத்தமாக இருக்குது. இவருக்கும் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக பகவானோடையே படுத்துண்டாச்சு, பகவானோடையே சாப்பிட்டாச்சு, பகவான் கூடயே இருந்தாச்சுங்கும் போது திரும்ப கிளம்பணுங்கும் போது அவருக்கு மனசே இல்லை. இருந்தாலும் அவர் அனுப்புகிறார். ஏன்னா அங்கே ஒருத்தி காத்துன்னு இருக்கால, நமக்காக அமிச்சாலோனா அந்த பக்தையை மனசில் வச்சுட்டு திரும்ப அனுப்புகிறாராம். சரின்னு சொல்லிட்டு இவர் கிருஷ்ணனை இங்கேருந்தே பார்த்து சரி ஓகேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போகும்பொழுது அவர் ஆற்று வாசல்லேருந்து ஒரு வாட்டி இப்படி பார்த்துக்கிறார். அந்த தெரு மொக்குக்கு போகும்போது ஒரு வாட்டி பார்த்துக்கிறார். போவே மனசு இல்லாமல் இப்போ நம்மலாம் க்யூவில் நின்று ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த பிரதட்சணை வைக்கும் போது ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு திரும்ப வெளில வரும்போது அந்த தீபத்துக்கிட்டே இன்னும் நல்லா எட்டி பார்த்துட்டு குருவாயூரப்பன் தெரியுறான்னு பார்த்துட்டு போகிற மாதிரி அவரும் மனசு இல்லாமல் எட்டி பார்த்துட்டு போகிறார். போயிட்டே இருக்கார். போயிட்டு நினச்சிக்கிறார், அஹோ பிரம்மண்ய தேவஸ்ய திருஷ்டா பிரம்மண்யதாமயா யத்தரித்ரதமோ லக்ஷ்மீ மாஸ்லிஷ்டோ விப்ரதோரசி குவாஹம் தரித்ரः பாபீயான் க்வ கிருஷ்ண ஸ்ரீநிகேதனः பிரம்மபந்துரிதி ஸ்மாஹம் பாஹுப்யாம் பரிரம்பிதः. இப்படி பகவான் பண்ண கிருப்பையை நினச்சிண்டே வர நம்ம போனோடனே பகவான் நம்மளை கட்டிண்டானே, இப்படி யாராவது நமக்கு இப்படி கிருஷ்ண ஸ்ரீநிகேதனா நானும் எங்கேயோ இருக்கேன், ஆனால் பகவான் நம்மளை பார்த்தோன்னே
பாவுப்யாம் பரிதம்பிதா. கட்டின்றானே பகவான், இப்படி கிருபை பண்ணுறானே அப்படின்னு அவன் கிருபையை நினச்சிண்டே வரும்பொழுது நினச்சிக்கிறார், அதனோயம் தனம் பிராப்ய மாஜ்யன்னுச்சைன மாம் ஸ்மரேத் இதி காருணிகோ நூனம் தனம் மே அபூரிநாததாத். பகவான் நமக்கு ஒன்றும் பைசா கொடுத்து அனுப்பலையே அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்புறம் அவர் நினச்சிண்டார், பகவான் பைசா கொடுக்குறதுதான் நம்ம பைசாவே எண்ணின்னு வந்திருப்போம், அவன் கொடுக்கலங்கிறதுனால தான் அவன் நம்மளை கட்டின்தான், நமக்கு பாத பூஜை பண்ணானே, அவன் நம்மளை நமக்கு ஊட்டி விட்டானே அப்படின்னு அவன் கிருப்பையை நினச்சிண்டு வரோம். அப்படிங்கிறதுனால அவன் நமக்கு கிருப்பையினால தான் நமக்கு ஒன்றும் தரலை அப்படின்னு நினச்சிண்டே வரார். வந்து பார்த்தா இங்கே பார்த்தா என்ன திரும்ப துவாரகைக்கே வந்துட்டோமான்னு அவரோட குடிசையெல்லாம் காணோம். அப்படியே 5 மாளிகைகள் இருக்கு. பார்த்தா பஞ்சபாண்டவா தான் வந்துட்டாலோ, ஏன்னா அவள் தான் 5 மாளிகைகள் கட்டுவா, பஞ்சபாண்டவா தான் வந்துட்டாலோன்னு பார்க்குறார். அப்படி இல்லை, பார்த்தா நம்பாம் தான் அங்கேன்னு குச்சேல பத்தினி வரா. வந்து இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கிருஷ்ணனோட கிருப்பை அப்படின்னு அவன் சொன்னான். சொன்னோடனே அவர் வந்து நினச்சிக்கிறார், நூனம் வதை தன்மம துர்பகஸ்ய சஸ்வத்தரித்ரஸ்ய சமிருத்தி ஹேதுः மகாவிபூதேரவலோகதோன்யோ நைவோபபத்யேத யதுத்தமஸ்ய. பகவான் நமக்கு கிருபை பண்ணிட்டான், இப்படி நமக்கு வந்து கையில் கொடுத்தா நிறையா கொடுக்க முடியாதுன்னு இப்படி கண்ணாலே கொடுத்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறார். நினச்சிட்டு ஆனாலும் பிரார்த்தனை பண்ணுறார். என்னன்னா, தஸ்யைவ மே சௌஹ்ருத சக்ய மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத் மகானுபாவேன குணாலயேன விஷஜ்ஜதஸ்தத் புருஷ பிரசங்கः. தஸ்யைவ மே சௌஹ்ருத சக்ய மைத்ரி சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம். அவர் அந்த மாளிகைகள்லாம் இருந்தாலும் அவர் திரும்ப வேண்டிக்கிறது என்னன்னா, நீ இதெல்லாம் கொடுத்து என்னை ஏமாத்திடக்கூடாது கிருஷ்ணா. தஸ்யைவ மே சௌஹ்ருத சக்ய மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத். எனக்கு ஜென்ம ஜென்மமாக உன்னிடத்தில் அந்த மைத்ரியும் தாஸ்யமும், எனக்கு ஃப்ரெண்டும் அந்த தாஸ்யமும் உன்னோட சக்கியமும் உன்னிடத்தில் பக்தனாக இருக்கணும். எப்போ என்ன ஜென்மம் ஆனாலும் உன்னுடைய பக்தனாகவே இருக்கணும். எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும். இந்த தனத்துக்கான எனக்கு அந்த தனம்தான். விப்ரகுச்சேலோ வேத்தி நாமதனம், அந்த நாமதனத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பண்ணிட்டு ஏதத் பிரம்மண்ய தேவஸ்ய ஸ்ருத்வா பிரம்மண்யதாம் நரஹ லப்தபாவோ பகவதி கர்மபந்தாத் விமுச்யதே. இந்த குச்சேலோபாக்கியானத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் லப்தபாவோ பகவதி, கிருஷ்ணனிடத்தில் அந்த பிரேமையும் கர்மபந்தாத் விமுச்யதே, கர்மத்தினிடத்தில் அதாவது கர்மபந்தம் விடுபடும் அப்படின்னு சொல்லி இந்த குச்சேலோபாக்கியானத்தை பூர்த்தி பண்ணுறார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். போலோ பிருத்திக பிரிய குச்சேல வரத ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய்.